ஓகே, நட்புக்கு வணக்கம். இது தமிழ் சிஸ்கோ நெட்வொர்க். அண்ட் லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து என்ன பார்த்திருந்தோம்னாக்கா, டிஹெச்சிபி தியரி கொஞ்சம் பார்த்திருந்தோம், அந்த லேபும் கொஞ்சம் பார்த்திருந்தோம். ஐ எம் வெரி சாரி, அது வந்து ஒரு 32 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து லேப் டைம் வந்து என்னால வந்து சுருக்க முடியல. தியரி வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. நம்ம ஆஸ் யூஷுவல் தியரியும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணுவோம், லேபும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணுவோம். ஸோ இந்த டிஹெச்சிபி பத்தின இந்த பழைய லேபை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அதை பாருங்க. ஏன்னா தட் வில் ஹெல்ப் யூ நாட் ஒன்லி இன் யுவர் எக்ஸாம்ஸ். அது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ராக்டிக்கல் ஜாப்ல கூட அது வந்து மேபி இட் வில் ஹெல்ப் யூ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ நிச்சயமா அது ஹெல்ப் பண்ணும். போய் பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, மீதி இருக்கிற தியரி பார்ட் டிஹெச்சிபில என்ன இருக்கோ அது பார்க்க போறோம். அதே மாதிரி கண்டினியூஷன் ஆஃப் தட் லேப் ஒரு 2 வேரியேஷன் மட்டும் நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஒன்னு வந்து ரிலே வந்து எப்படி பண்றது அப்படின்னு, இன்னொன்னு டிஹெச்சிபி ப்ராக்ஸி எப்படி பண்றதுன்றதை வந்து ஷேர் பண்ணி போறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது தவிர்த்துட்டு இன்னும் சில அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. what I'll do is நம்ம வந்து ஸ்விட்சிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங் ஆன பிறகு I'll revisit DHCP. அப்போ வந்து இந்த ஆன் டிமாண்ட் டூல் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்றதை நான் சொல்றேன். அப்படி அந்த லேப் நான் மறந்துட்டாலும் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. I'll put a lab for you. Okay, so let's get to the presentation straight away. Okay, so there we go. We share the screen too. இங்க தான் வந்து presentation இருக்கு. So பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, டிஹெச்சிபி பேக்கெட் அதுல இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அது என்ன வேல்யூ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் வந்து ஆப்ரேஷன். ஆப்ரேஷன்ன்றது வந்து ஐதர் ஒரு ரிக்வஸ்ட் ஆர் ரிப்ளைன் இருக்கும். ரிக்வஸ்ட் இருந்தால் அது நம்பர் 1 இருக்கும், ரிப்ளைன்றது இருந்தால் அது நம்பர் 2 இருக்கும். நம்மளுக்கு டிஹெச்சிபி பொறுத்த வரைக்கும் 4 மெசேஜஸ் தான் இருக்கு. டிஸ்கவர், ரிக்வெஸ்ட், ஆஃபர் அண்ட் ஆக்ட் அப்படின்றது அதான் டோரா சொல்றோம். அதுல டிஸ்கவர் அண்ட் ரிக்வெஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் வெரைட்டியை சேர்ந்தது, அதனால அதுல நம்பர் வந்து 1ன்னு இருக்கும். ஆஃபர் அண்ட் ஆக்ட்ல வந்து நம்பர் 2 இருக்கும். ஹார்ட்வேர் டைப் அப்படின்றது வந்து ஈத்தர்நெட், அது வந்து ஈத்தர்னுடைய வேல்யூ வந்து 1, அது டிஃபால்ட் வேல்யூ. ஹார்ட்வேர் லெங்க்த்ன்றது வந்து இட்ஸ் செட் டு 6 அண்ட் ஆஸ் யூஷுவல். ஓகே, அண்ட் ஹாப் இஸ் இனிஷியலி செட் டு 0. அந்த ஹாப்ன்றது என்னன்னாக்கா, ஒரு ரிலே ஏஜென்ட் வழியா அது போறப்பயோ வந்து அதனுடைய ஹாப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ரிலே ஏஜென்ட்டே இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய ஹாப் 0ல இருக்கும். தென் யூ ஹேவ் டிரான்சாக்ஷன் ஐடி. டிரான்சாக்ஷன் ஐடி வந்து ஒரு 16 டிஜிட் நம்பர். And in the transaction ID, it's 32-bit number. Sorry, transaction ID is a 32-bit number, and on the transaction ID, வந்து from the client to the server, identical இருக்கும். You know, இந்த transaction ID identical வந்து இருக்கும்போது தான் எந்த ரிப்ளைக்கு, எந்த ரிக்வஸ்டுக்கு எந்த ரிப்ளை வந்தது அப்படின்றது வந்து கிளையண்ட் அண்ட் சர்வர் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஐடி வந்து ஐடென்டிக்கலா இருக்கும். ஃபார் ஒன் செட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி கிளையண்ட் அண்ட் தி சர்வர், டிரான்சாக்ஷன் ஐடி இஸ் ஐடென்டிக்கல். அண்ட் தென் செகண்ட்ஸ் இன் டைம் இன்டர்வல்ன்றது வந்து டிஹெச்சிபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் இந்த டிஹெச்சிபி வந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கு இது ஸ்டார்ட் ஆகி அப்படின்றது சொல்றது தான் வந்து இந்த செகண்ட் ஃபீல்ட். அண்ட் ஃபிளாக் இஸ் அ 16-bit இன்ஃபர்மேஷன். எக்ஸலென்ட். இந்த ஃபிளாக் வந்து 16 பிட்ஸ் இருந்தாலும் 15 பிட் வந்து 0வா இருக்கும். ஒரே ஒரு பிட் மட்டும் either 1 or 0வா இருக்கும். இந்த 1ன்றது எதுக்குனாக்கா, ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிறதுக்கு முன்னாடி கிளையண்ட் வந்து சர்வர் கிட்ட சொல்லும். என்ன சொல்லும்னாக்கா, எனக்கு இன்னும் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகல, ஸோ ஐ எம் செட்டிங் திஸ் பிட் டு 1, ப்ளீஸ் ப்ராட்காஸ்ட் யுவர் ரிப்ளை அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். இது வந்து ரிக்வெஸ்ட் முதல்ல பண்றப்பதான் வந்து இந்த பிட் வந்து 1ல இருக்கும். பட் ரினியூவலுக்கு வந்து இந்த பிட் வந்து 1ல இருக்காது. ஏன்னா யூனிகாஸ்ட்லயே வந்து அது தன்னுடைய ரிப்ளை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ரினியூவல்ல வந்து அதுக்கு ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி அலாட் ஆயிருக்கும். தென் கிளையண்ட் ஐபி அட்ரஸ் இஸ் 0 when it is requesting for the first time, but in renewal வந்து எந்த அட்ரஸ் வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த அட்ரஸ் கிளையண்ட் ஐபி அட்ரஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கும். தென் யூ ஹேவ் your IP address அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த your IP address ஃபீல்டுன்றது வந்து என்னன்னாக்கா, it is the place where you know offered IP address வந்து அதுல வந்து DHCP server வந்து ஃபில் பண்ணி அனுப்பும். ஓகே, ரிலே ஏஜென்ட் அப்படின்றது என்னன்னாக்கா, அது நல்லா பாருங்க, the IP of the interface where the request from the client is received.
அது என்னன்றது நம்ம வந்து லேப்ல பார்க்கலாம். என்ன இந்த ரிலே ஏஜென்ட் அது என்ன ஐபி அட்ரஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத நம்ம லேப்ல பார்க்கலாம். If server and client are in the same subnet, then gateway IP address field remains 0. ஒரே நெட்வொர்க்குள்ள வந்து கிளையண்ட் அண்ட் சர்வர் இருந்தது அப்படின்னாக்கா இந்த ரிலே ஏஜென்ட் இந்த ஃபீல்ட் வந்து கேட்வே ஐபி அட்ரஸ் ஃபீல்ட் வந்து 0 தான் இருக்கும். Then you have client hardware address அப்படின்னு சொல்லிட்டு client hardware address is the MAC address of the client. Okay, so that is where we stand, and இப்போ நம்ம வந்து lab start பண்ணலாம். Just give me a minute or two, we'll start the lab. ஸோ இதுதான் நம்ம லேப். இந்த லேப்ல வந்து IOU2 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த டிவைஸ் தான் வந்து நம்மளுடைய கிளைண்ட். IOU1 is the relay agent and IOU4 is the server. அதுக்கு நடுவில் இன்னொரு நெட்வொர்க் வேற நான் கொடுத்துருக்கேன் just to increase the complexity. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இந்த சர்வரை ரீச் பண்ணி அந்த சர்வர்ல இருந்து நம்ம ஐபி அட்ரஸ் வந்து அலாட்மெண்ட் வாங்குறோம் அப்படின்றது தான் தட்ஸ் த பார்ட் ஆஃப் த எக்ஸசைஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல we'll try to start the devices. Start ஆயிடுச்சு. So what I'll do is I'll start the console. Right. So let's see how it goes. Okay. So இப்போ IOU2 தான் நம்மளுடைய DHCP client. Okay. So இந்த client வந்து IOU4 இதுதான் சர்வர். IOU4 கிட்ட இருந்து வந்து ஐபி அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணணும். தட்ஸ் தி லேப் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் IOU2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதனுடைய E00 தான் வந்து IOU1ஓட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் செக் தி கான்ஃபிகரேஷன். No, sorry, and show run interface E00. So there we go. Shut down ஆயிருக்கு. ஆனா அதுல வந்து IP address, DHCP, client ID, Ethernet 00 configuration வந்து already இருக்கு. So we are good with the IOU2. அதனுடைய அந்த இன்டர்ஃபேஸை மட்டும் நம்ம வந்து ஓபன் பண்ணா போதும். Once we are completed with the other configurations. Okay, interface E00. So let's go and write there. And IOU1 பொறுத்த வரைக்கும் E00. Okay, let's check that. Show run interface E00. There it is. Okay, so okay, very good. So IP helper address அப்படின்றதையும் நம்ம வந்து already configure பண்ணி வச்சிருக்கோம். அதுல just have a look at this. So இதுதான் வந்து IP helper address. இந்த IP helper addressன்றது வந்து IOU4ல இருக்கு. அது வந்து 30.30.30.1. Okay, so I think we are good. வேற ஏதாவது DHCP கமாண்ட்ஸ் வந்து இதுல நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லை. ஸோ we are good. That's good. And IOU3 வந்து இந்த ரெண்டு நெட்வொர்க்குக்கும் நடுவில் இருக்கு. Between IOU1 and IOU3 the network is 20.20.20.24 and between the IOU4 DHCP server and IOU3 நெட்வொர்க் வந்து 30.30.30.0/24 இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு இன்டர்ஃபேஸையும் முதல்ல செக் பண்ணிடலாம். Before that, IOU1ல வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, E01. That should also have the proper IP address. Yeah, so let's check that. Show run interface E01. Very good. அதுலயும் வந்து 20.20.20.1 வந்து already configure ஆயிருக்கு. So we are good. Let's go to IOU3. There we go. IOU3 on show run interface E0/1. So okay, so அதுலயும் வந்து 20.2ன்றது செட் ஆயிருக்கு. So let's just ping and see 20.20.20.1 ping out. So we are good, and then we can go to IOU4 in that case. Okay, so IOU4ல போய் பார்த்தோம்னாக்கா okay, E00 show run interface E00. Very good. 30.30.30.1 அங்க கான்ஃபிகர் ஆயிருக்கு. And IOU3ல வந்து E00ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Show run interface E00. Okay, 30.2 இருக்கு. So let me ping 30.30.30.1 and see if there is reachability. இருக்காப்பா, இது மேல த்ரில் கொடுக்குதுன்னு தெரியல. Okay, IOU3
yes, there is reachability. எனக்கு வந்து IOU 1ல இருந்தே வந்து reachability இருக்கான்றது தெரியணும். So let me ping that. Okay, IOU 1ல இருந்து ping 30.30.30.1. Okay, source is 10.10.10.1. Okay, so it is not in any of our up interfaces அப்படின்னு வந்திருக்கு. So let's get it up. So conf interface e0/0 no shut end. There we go. So source 10.10.10.10 போட்டாலும் வந்து அது ping ஆகுது. So we are good. Okay, so we are actually good. What we can do is okay, so let's go to IOU4. இதுல வந்து நம்ம என்ன செக் பண்ண போறோம்னாக்கா இதுல DHCP ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். show run section DHCP. Excellent. ஒண்ணும் இல்ல. So இத மட்டும் கான்ஃபிகர் பண்ண போறோம். conf IP DHCP to test and 10 dotல தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். So network is 10.10.10.10.10.10.0/24. ஒரு நிமிஷம் exit. இதுக்கு முன்னாடி வந்து IP DHCP exclude 10.10.10.1ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 10 வரைக்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். 10.10.10.10. Okay, now let's get back. IP DHCP tool tester அதுக்கப்புறம் network கொடுத்துட்டோம். So we have default router 30.30.30.1. Then you have the DNS server 30.30.30.1. And lease is 0, 0 and 1. And the 0 to 0 days, 0 hours, but just for 1 minute or 2 minutes. Okay, just packet capture எப்படி இருக்குன்றது குயிக்கா பார்க்கிறதுக்கு தான் அந்த சின்ன வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். Okay, so if everything is fine, நம்ம E00 IOU2ல வந்து ஓபன் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போதைக்கு ஷட் டவுன்ல இருக்கு இல்லையா? So before that, what we'll do is நம்ம வந்து let's start the packet capture. Okay, let's do it in just about ஒரு மூணு இன்டர்ஃபேஸ்ல மட்டும் நம்ம packet capture start பண்ணிக்கலாம். Let's wait for that. The Wireshark is starting. ஏன்னா Wireshark packet capture நான் வந்து எதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னாக்கா பேசிக்கா நம்ம வந்து ஒரு பேக்கெட் லெவல்ல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு காரணம் தான். ஸோ இந்த மாதிரியான சின்ன டிலேஸ் அதுல நடக்குது. ஐம் சாரி, நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த டிலே இல்லாம எப்படி பண்றது அப்படின்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஐ வில் ட்ரை டு அவாய்ட் திஸ் டிலே. ஓகே, ஸோ தேர் வி கோ. Actually on the Wireshark update வந்து it is getting done on the other screen. Okay, so you need not worry. Okay, Wireshark is now started. So நம்ம என்ன பண்ணலாம், இங்க no shut கொடுத்து ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஓபன் பண்ணோம்னா இங்க Wiresharkல வந்து packet capture பயங்கரமா நடக்குது.
ஸோ அது என்ன பேக்கெட் கேப்சர் நடக்குது, அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு I'll try to show you that. Okay. So there 10.10.10.11 இது வந்து allot ஆயிருக்கு. So let's see, show IP no to show IP interface brief there 10.10.10.11 through DHCP நம்மளுக்கு allot ஆயிடுச்சு. ஸோ இதுல எல்லாமே வந்து சேம் தாங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம வந்து டிஃப்ரெண்டா பண்றோம். இந்த IOU 1 இருக்கு இல்லையா, இந்த IOU 1ல வந்து we are configuring something called helper address அப்படின்னு ஒன்று வந்து கான்ஃபிகர் பண்றோம். அதை show run interface E00 நீங்க பாருங்க, IP helper address 30.30.30.1 அப்படின்ட்டு. இதுல என்னன்னாக்கா IP helper address வந்து நம்ம எந்த டிவைஸ்ல கான்ஃபிகர் பண்றோமோ அங்க இருந்து வந்து அந்த அந்த 30.30.30.1ங்கிற சர்வர் வந்து ரீச்சபிலிட்டி இருக்கணும். அதை நீங்க என்ஷூர் பண்ணிட்டு you can go ahead. Now let's get into the packet capture. Okay, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். So இதாங்க packet capture. This is what happened. So you can see there. இங்க மேல போயிட்டு வந்து ஒரு ஃபில்டர் போடலாம், DHCPன்னு சொல்லிட்டு பேக்கெட் கேப்சர்ல ஒரு ஃபில்டர் போட்டீங்கன்னாக்கா you will get only the DHCP messages. வந்துச்சா DHCP discover. So இதுல பியூட்டி என்னன்னாக்கா DHCP discover is coming from 10.10.10.1ல இருந்து வந்து discover மெசேஜ் வருது. அண்ட் ஆஃபர் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். சேம் திங் as before. ஸோ உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன அந்த பேக்கெட் கேப்சர்ல பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்த அந்த ஹெடர் இன்ஃபர்மேஷன்லாம் வருது பாருங்க. You have the message type. First thing is the message type. Reply ன்றதுனால number 2 இருக்கு. That's the operation. Hardware type is Ethernet. The value is 1. Hardware address is 6. Hops வந்து 0. Okay, because first hop போயிடுச்சு. And then இது வந்து this is what it is. The client IP address is 0. Your client IP address allotted offered address 10.10.10.11. Okay, and relay agent வந்து அதனுடைய இன்டர்ஃபேஸ்னுடைய IP address இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 10.10.10.1. Okay, so this is what it is. Roughly நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதுதான் வந்து இந்த பேக்கெட் கேப்சர்லயும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த பேக்கெட் கேப்சர்ல வந்து நம்ம எதுக்கு இது பண்றோம் அப்படின்றது வந்து we need to understand. See, பேசிக்கா வந்து நம்மளுக்கு வந்து DHCP சர்வரோட டைரக்ட் கனெக்டிவிட்டி வந்து கிளையண்ட்டுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த 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 மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்போது டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த DHCP கிளையண்ட் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் தான் அனுப்பும். சி ஐ டோன்ட் ஹேவ் தி IP, என்கிட்ட IP இல்லை, எனக்கு வந்து ஒரு IP வேணும் அப்படின்றது தான் வந்து அந்த அந்த மெசேஜினுடைய கண்டென்ட். ஆனா அது வந்து ப்ராட்காஸ்ட்ல போகும். எப்பவுமே பாத்தீங்கன்னா வேற ஒரு நெட்வொர்க்ல வந்து DHCP சர்வர் இருக்கு, கிளையண்ட் வந்து ப்ராட்காஸ்ட் அனுப்புது அப்படின்னாக்கா நடுவில் இருக்க எந்த ரவுட்டர்ல இருந்து வேணா அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்து அது தாண்டி போகாது. பிகாஸ் ரவுட்டர் இஸ் the end of your broadcast. Broadcast message router வழியா போகாது. ஓகே, ப்ராட்காஸ்டிங்ன்றது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஸ்விட்சிங் கான்செப்ட். ப்ராட்காஸ்ட் வந்து இந்த மாதிரியான DHCP-க்கான ப்ராட்காஸ்ட் எல்லாம் வந்து ரவுட்டர் தாண்டி போகாது. ஸோ அந்த நேரத்தில் அது என்ன பண்ணுனாக்கா இட் வில் நாட் லெட் தட் ப்ராட்காஸ்ட் கோ. பட் இந்த ஹெல்பர் அட்ரஸ் வந்து நம்ம எந்த ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்றோமோ அந்த ரவுட்டர் வந்து யூனிகாஸ்டா வந்து இந்த மெசேஜ் வந்து server construction. So that is what this is that. Okay, so discover message inga ninga podu. Okay, and in the discover message eduthu pathinganaka you can easily see edavadhu broadcasting iruka, ff nu edavadhu varudha, 255.255 nu edavadhu inga iruka, edume irukadu. So inga in the user datagram protocol is your layer 4, and the layer 4 la vandu 67 irukku. Source port is 67, destination port is also 67 இருக்கு. பட் இங்க வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் இருக்கு. இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து கிளியரா இங்க இருக்கு. தட் மீன்ஸ் இட் இஸ் a unicast. இதே ப்ராட்காஸ்ட் இருந்ததுன்னா அங்க 255.255.255.255 வந்திருக்கும். இது உங்க ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னாக்கா FF வேல்யூ இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் சென்ட் இன் unicast.
ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து வருது, அதை எடுத்து வேற நெட்வொர்க்ல இருக்க டிஹெச்சிபி சர்வர் கிட்ட ஒரு யூனிகாஸ்ட் மெசேஜா அனுப்பி வைக்குது ஒரு ரவுட்டர். அந்த ரவுட்டர்ல வந்து நம்ம ஹெல்பர் அட்ரஸ் வந்து கான்ஃபிகர் பண்றோம். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ரிலே. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேலையும் வந்து நீங்க லேப் செட் பண்ணும்போது ரிலேலையும் வந்து ஒரு ஹோஸ்ட் பூல் கிரியேட் பண்ணிட்டு பர்டிகுலர் ஐபி அட்ரஸை வந்து ரிசர்வ் பண்ணி அந்த டிவைஸ்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஸோ அங்க வீணா ஒரு பிசி இருக்கு. ஸோ அந்த பிசியும் நம்ம வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கு ஆல்ரெடி வந்து ஐபி அட்ரஸ் இருக்கா இல்லை அது என்ன பண்ணிட்டு இருக்குன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு let's see how it goes. Start ஆயிடுச்சு. ஓகே, so there we go. show IP all போட்டேனாக்கா ஒன்றும் இல்லைங்க, கேட்வேயும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐபி டிஹெச்பி போடுறேன். டோரா வருதா பார்க்கலாம். டோரா வந்துச்சுங்க. டோரா ஒர்க் ஆகுது. ஓகே, there we go. அதுக்கு வந்து 11 அலாட் ஆச்சு, இதுக்கு வந்து 12 அலாட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ரிலே ஆல் அபவுட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறது டிஹெச்சிபி ப்ராக்ஸி. அதை இன்னொரு லேப்ல பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லேப்ல பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஃபர்தர். ஓகே, ஸோ லெட்ஸ் மீட் இன் தி next lab.